ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும் டாடி, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல.
கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் கடிகூர்ந்து அகில கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படியாக பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டு வெற்றியோடு ஜெயமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மகளிர் வேதாள பள்ளி ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நீர் இந்த பகுதியிலே உடைய மக்களுக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக செய்ததற்கான பலனையும் கிருபையும் இந்நாள் வரையிலும் தந்து கொண்டிருப்பதற்காக எல்லா காரியங்களிலும் எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே பட்டம் பெற்று ஆண்டவரே விசேஷமாக ஊழியத்துக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிற அன்பு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இரட்டிப்பான வல்லமையால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி
வேதாகம கல்லூரியின் முதல்வரும் இந்த சபையின் தலைமை போதகரும் மாரநாதா ஸ்தாபனத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவருமாகிய ரெவரண்ட் பி. ஜோசப் பால் அவர்கள் வந்து வாழ்த்துரை வழங்குவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் நம்முடைய ஆண்டவரை ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே ஒருவருடைய பலவிதமான தடைகள் தோன்றினாலும் ஹல்லேலூயா. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சத்துரு தடை செய்வான், ஆனால் ஜெயம் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த அருமையான 12வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரை வாழ்த்தும்படியாய் வரவேற்கும்படியாக நான் இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா வேதாகம கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி பெங்களூரில் உள்ள வேதாகம கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடந்தது. அதில் குரு ஸ்ரீவாகரன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். அந்த விழாவிலே சிறப்பாய் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று நாங்கள் அறியப்படுகிறோம். அதுபோலவே 11ஆம் தேதி சென்னையில் புதுவாழ்வு அசோகை சாக்காடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி உத்தமபாளையத்தில் இருக்கிறதான நம்முடைய வேதாகம பயிற்சி பள்ளியிலே பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நாட்கள் ஒவ்வொன்றையும் தேவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய நடுவே நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய மாரநாதா சேரிட்டபிள் அசோசியேஷனுடைய அருமையான தலைவர் டாக்டர் எஸ். தேவராஜ் ஜோசப் அவர்கள் நம்முடைய நடுவே இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். இந்த நாளை நியமித்து இந்த நாளில் இந்த காரியம் நடைபெறும்படியான நல்ல ஆலோசனை கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கான பல காரியங்களை செய்து இந்த நாளிலே நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் இருக்கிற வேதாகம பயிற்சி பள்ளியின் சார்பிலும் இங்கே இருக்கிற திருச்சபையின் சார்பிலும் அவர்களை நான் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட நெருங்கி நின்ற ஊழியத்தில் அதிக துணையாக இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய மாரநாதா சேரிட்டபிள் அசோசியேஷன் என்ற இந்த ஸ்தாபனத்தில் கூட முக்கியமான பொறுப்பான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை நம் நடுவில் இருப்பது, நம்முடைய ஊருக்கு வந்திருப்பது, நம்முடைய ஊழியத்தின் மத்தியில் வந்து ஜெபிப்பது, நமக்கு ஆலோசனை தருவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அவர்கள் நடுவில் இருக்கிறார்கள். அவரை நான் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இயக்கத்துடைய ஸ்தாபகர் டாக்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவர்களை நான் நினைக்கிறேன். அவரை நான் நேரில் பார்த்து பேசினேன். அவர்கள் அந்த நேரத்திலே என்னுடைய கரத்தை பிடித்து இது முக்கியமான ஒரு நல்ல காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதாகம பயிற்சி பள்ளியானது கடந்த 12 ஆண்டுகளாக சுமார் 350 நல்ல சாட்சிகளாக ஊழியக்காரிகளாக இருந்து வருகிறார்கள். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய தேசத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த 12 ஆண்டு காலமாக இங்கே நடைபெற்ற இந்த பயிற்சியானது ஒரு வருட பயிற்சி, சர்டிபிகேட் ஆஃப் தியாகி என்று சொல்லக்கூடிய ஓராண்டு பயிற்சி மட்டும் கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் வருகிற வருடத்திலிருந்து இது 2 ஆண்டு கோர்ஸாக டிப்ளமா தியாகத்தை சொல்கிற 2 ஆண்டு ஒரு பயிற்சியாக மாற்றப்பட இருக்கிறது என்பதை சற்று முன்னதாக தான் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் ராமேஸ்வரன் ஜோசப் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த நல்ல அறிவிப்புக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 17 இலிருந்து
25 வரை. மிலேனியத்திலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகுமன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கத்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அல்லவா? அவ்விதமாகவே இத்தனை மாணவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் உங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தேவன் அழைத்தார், எப்படி ஊழியத்திற்கு வந்தார்கள், குறிப்பாக இந்த ஒரு ஆண்டிலே அவர்களை இந்த வேதாகம பள்ளி கல்லூரியாக மாறிவிட்டது, எப்படி அவர்களை மாற்றினது என்பதை குறித்து சுருக்கமாக அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சாட்சி இங்கு உட்கார்ந்து இருக்கிற வாலிப பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வேதாகம பள்ளி உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், உங்கள் சகோதரிகளை, இளைய சகோதரிகளை அனுப்ப வேண்டும். ஊழியத்திற்கு அவர்களை பயிற்சி கொடுத்து ஆண்டுடைய வருகை செல்வமாக இருக்கிறவர்களை அனுப்ப வேண்டும். ஆகவே இதுவே இந்த பட்டம் பெற போகிற 40 மாணவிகளில் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் வேறு ஒருவரும் அல்ல, கெர்சியா. அவர்கள் வந்து சாட்சி பகர்வார்கள். தேவர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுப்பா வந்து என் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டதுனால அவங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறேன். நான் வந்து மகளிர் வேதாகம பள்ளியில் இந்த வருஷம் பைபிள் கிளாஸ் முடிக்க தேவன் வந்து எனக்கு கிருபை செய்தார். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வந்து என்னோட பேர் வந்து பழைய பேர் வந்து முத்துமாரி. நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தேன். இப்போ வந்து என்னோட பேர் சியா. நான் வந்து இந்து குடும்பத்தில் இருந்து இங்கே வந்தேன். சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ எங்கள் பாட்டியும் அப்பாவும் என்னை நல்லா வளர்த்தாங்க. நான் வந்து இந்து பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டேன். எங்கள் பெரியம்மா வந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்ததுனால என்னை வந்து சபை கூப்பிட்டு போவாங்க. எங்கள் அப்பா வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போகலை. அதுக்கப்புறம் நான் 12th முடிச்சு காலேஜ் போனேன். அப்போது காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்து அங்கே வந்து
குறிப்பாக 2 நிகழ்ச்சிகளை மத்தியிலே வைக்கப் போகிறார்கள். முதலாவதாக பப்பட் ஷோ, பொம்மலாட்டம் என்று சொல்வார்கள். அதை அவர்கள் இவ்விதமாக அதை செய்து சிறுவர்கள் மத்தியிலே அவர்கள் இந்த ஊழியத்தை எப்படி செய்கிறார்கள், இந்த காரியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திலே அவர்கள் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கருமையான சகோதரிகள் நமக்கு அதை செய்து காண்பிப்பார்கள். நம் கருத்தை பற்றி அவர்கள்
அந்த நிகழ்ச்சியை நமக்கு அவர்கள் முன்பு நடத்தி காண்பிப்பார். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறோம். இந்திய தேசத்தின் விடுதலைக்கு இயேசு உள்ளத்தை தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் நீ, இனியோ நீ, இனியோ நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் நீ. விக்கிரகாவிகளை திரட்டணுமே, கர்த்தர் மனம் இருந்த கதறணுமே, நாடும் நலம் வர ஜெபிக்கணுமே. வாலிபரே வாலிபரே ஊழியம் செய்ய கொடுப்பாயா, ஊழியம் செய்ய கொடுப்பாயா. உடைத்துவிடு, பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு, மாம்சத்தை பலியாக ஒப்புக்கொடு, முடியாத அப்பமாக மாறிவிடு. வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்ய நீ ஒப்பு கொடுப்பாயா, ஊழியம் செய்ய நீ ஒப்பு கொடுப்பாயா. புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பார். படித்தவர் உனக்குள்ளே இருப்பதனா, பரக்கிரமசாலியே பயமே வேண்டாம். வாலிபனே வாலிபனே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா. இனியோ நீ, இனியோ நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் நீ. முன்னாள் மாணவ மணிகளே, இந்நாள் தலைவர்களே, மதிப்புக்குரிய தேவனுடைய ஊழியர்களே, உங்களை உருவாக்கிய மாரநாதா கலாசாலையை மறக்காமல் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மறப்பதற்கு மறதியுள்ள தேவனின் ஊழியர்கள். நீங்கள் மறக்க மாட்டீர்கள், ஜெபிக்கவும் மறக்க மாட்டீர்கள். ஏறி வந்த ஏணியை ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் மெய்யாகவே அறிவோம். பெற்றுக்கொண்ட பயிற்சிக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று நாங்கள் மறக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் என்னுடைய அன்பின் வேண்டுகோளுக்கு இணங்க முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் எழுந்து நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மாரநாதா தேவனுடைய இந்நாள் தலைவர்களே, ஊழியர்களே, மாணவ சகோதரிகளே, ஆஸ்னாத் என்கிற இயக்கத்தில் நான் ஒரு உறுப்பினர் என்று சொல்லுகிற பிள்ளைகளே,
நான் பார்க்கிறேன். சந்தோஷம். மாபெரும் கேசட்டுகளை வெளியிட்டவர்கள், பெரிய பெரிய போதகர்கள், அநேக கிளை சேவைகளை நிறுவினவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாகாணாதா வேத கலாசாலை மாணவிகளின் பயிற்சி கேட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம். முதலாக இந்த நமக்கு விசேஷமானவரும் இந்நாள் எங்களுடைய நமது பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் பாளையங்கோட்டையில இன்றைக்கு தேவனுடைய மாபெரும் ஊழியத்தை செய்து வருகிறவர்கள். அது தேவனுடைய ஊழிய ஆசிரியர் காட்டுமன்னாருடைய சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் விசேஷமாக மாணவிகளுக்கு நாங்கள் பெரிதாய் செய்ய வேண்டும் என்று ஆசை. ஆனால் ஒரு சிறிய பரிசுகள் ஓச்சேரியிலிருந்து வந்திருக்கதா ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொன்றை கொடுத்து வாங்க. நாளிலே மாணவிகளுக்கு நடக்கின்ற இந்த கட்டமைப்பு விழாவிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத கலாசாலைகளை இயக்குவதற்கு நீங்கள் எல்லாம் ஜெபித்தீர்கள், கொடுத்தீர்கள். நன்றி. அதுக்கான பெரிய அளவிலே எழுத வேண்டியது. அருமையான இந்த மாலை வேளையிலே 12வது பட்டமளிப்பு விழாவிலே நான் கலந்து கொள்ள தேவனுக்கு செய்தார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஏனென்றால் பெண்களுக்காக மாத்திரம் நடத்தப்படுகிற கல்லூரிகள் மிகவும் குறைவு. அதுவும் நம் மாநகர இயக்கத்திலே இந்த விதமான ஒரு பள்ளி இருப்பதை குறித்து நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் சாதாரணமாக நமக்கு தெரியும், நம்முடைய இந்திய சமுதாயத்திலே பெண்கள் என்றாலே அச்சம் அதிகம். ஏனென்றால் ஒரு பெண்ணை வீட்டில் வைத்திருந்தாலே தாய்மார்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காலம். அப்பேற்பட்ட நிலையிலே இந்த பள்ளியிலே ஏறக்குறைய 40 பெண்களை வைத்து இந்த பள்ளிக்கூடத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிற பாஸ்டர் ஜோசப் ஐயா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அது அதோடு மட்டுமல்லாமல் இதை 2 ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இன்னுமாக மாணவிகள் அதிகரிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் பொறுப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட மேலான பொறுப்பை கூட அவர் எடுக்க தயாராக இருக்கிறார் என்றால் எந்த விதத்திலே அவர் இவ்விதமாக இந்த பள்ளியின் மூலமாக அவர் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அநேக ஊழியக்காரிகளை இந்த தேசத்துக்காக எழுப்பி வருகிறார். அதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன். அதோடு கூட இந்த நாளிலே பட்டம் பெருமாக அதிகமாக பாரத்தோடு சிரிப்பது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்களில் எல்லாம் சென்று ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கை செலுத்துங்கள். இந்த நாம் முன்னோக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு முன்பாய் கடந்து செல்வதை நோக்கி கடந்து செல்வோமாக. ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். இந்த அருமையான மாநிலத்தில் பட்டம் பெறுகிற அருமையான சகோதரர்களுக்காக பாடலை செலுத்துகிறோம். Looking
மிக ஆசீர்வாதமாக நடந்தேறும்படி கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளமாக மாணவர்களின் ஊழியத்திற்காக உருவாக்கும்படி இந்த பள்ளி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ முன் குறித்திருந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழிய வளர்ச்சிக்காக இன்னும் பல ஆயிரங்களை ஊழியத்திற்கு உருவாக்குகிறதற்காக இந்த தேசத்தில் பிசாசின் ராஜ்யத்தை உடைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு